இன்னொன்னு ஒரு குழுக்குள்ள ஐட்டம் சாங் இருக்கு. ஐ மீன் குளுகுளுன்னு இருக்குமா ஜில்லுன்னு இருக்குமா? ஜில்லுன்னு இருக்கும், குழுக்குள்ள இருக்கும். ஸோ கமர்ஷியலா யாரும் வந்து கேட்டாலும் நான் பண்ணிடுவேன். மாஸ் மசாலா அடி இடி சண்டை குத்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப செம்ம எனர்ஜெட்டிக்காவே இருக்கீங்களா பிரதர்? மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல மேரேஜ் அப்ப சீக்கிரம் மேரேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைட் சீன்ல நீங்க ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ண ஃபைட் சீன்? நிறைய அடிபட்டு இருக்கேன். மூக்கு அடிபட்டு பிளட் வந்திருக்கு. இங்கெல்லாம் நீர் இதாக இருக்கு, ப்ளூ கலர் ஆயிடுச்சு. ஹீரோன்னா சொல்லுவீங்க. விஜய் சார் விஜய் சார் தான் போறாரு தெரியாது. ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கமல் சார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு விக்னேஷ் சிவன் ரொம்ப பிடிக்கும். ஆனா விக்னேஷ் சிவன் சார் வந்து அனி சார் கூட தான் இருக்காங்க. அவங்க அப்படியே வர மாட்டேன்றாரு இருக்கீங்களா? அவர் அப்படியே போட்டு சார். நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர்ல இந்த மியூசிக் டைரக்டர் வேற லெவல்ல வந்து மியூசிக்ஸ் பண்றாரு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பா? அலுமா டோலுமா சாலங்குடிமா அலுமா தேச்சு கல்லிக்குன்னா சாக்கு கிட்ட கிராக்குமா லிரிக்ஸ் தப்பா பாடிக்க போல தோணுது, தெரியாது. சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா லீச் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கிரண் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் பிரதர். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஏதாவது படங்கள் பண்ணியிருக்கீங்களா பிரதர்? இது எனக்கு பேசிக் 5வது படம், மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். ஹீரோவாவா? ஹீரோ கிடையாது, மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. ஸோ அதில் நான் தான் ஹீரோ, நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் எல்லாமே. ஓகே. ஸோ மியூசிக் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ தமிழில் இதுதான் உங்களுக்கு டெபியூட்டா? பேசிக்காக இதுதான். இன்னொரு படம் வர வேண்டி இருந்துச்சு, அது ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் டெபியூவாக இருக்கும் எனக்கு. இது பைலிங்கல் தான் ஆக்சுவலி, மலையாளத்தில் பண்ண மெயினாக மலையாளத்தில் பண்ண படம். ஆனால் அது போக போக ஷூட் போயிட்டு இருக்கும்போது சரி இதுக்கு ஒரு தமிழ் கல்ச்சர் இருக்குது, ஸோ சரி அது தமிழில் பண்ணலான்னு சொல்லி அப்போதான் பைலிங்கல் வந்திருக்குல்ல, எல்லாமே போகுது. அதனால இதுதான் எனக்கு டெபியூவாக இருக்கும் தமிழில். இந்த படத்தோட அண்ட் ப்ரொடியூசர் கம் ஆக்டர் லீட் ரோல் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஹீரோவா. இது ஃபர்ஸ்ட் படமா பிரதர் உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வேலை பண்ணிட்டு இருந்தது. പിന്നെ தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். പിന്നെ மிமிக்ரி அந்த மாதிரிலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தது. அப்போது நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது, புக் ஆஃப் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ். அதோட ஃபர்ஸ்ட் மூவி தான் இது. ஸோ while மேக்கிங் த மூவி we thought should which can travel all over the world actually. ஸோ அதுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் தான் பெஸ்ட்டு. இப்போ ஆர்ட் ஜானர் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில். அப்போது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு நினச்சேன். அப்போ சவுத் இந்தியாவில் கம்ப்ளீட்லாம் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன். தமிழ்நாடு, ஹைதராபாத், கர்நாடகா, கேரளா. ஒரு டிபிக்கல் ரொமான்டிக் ட்ராக் தான் இருக்கு. ஸ்ரீகாந்த் பாடிக்கேன், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். இன்னொன்னு ஒரு குழுக்குள்ள ஐட்டம் சாங் இருக்கு. ஐ மீன் குளுகுளுன்னு இருக்குமா ஜில்லுன்னு இருக்குமா? ஜில்லுன்னு இருக்கும், குழுக்குள்ள இருக்கும், எப்படி வேணாலும் நீங்க. ஸோ அப்போ யங்ஸ்டர்ஸ் செம்மையா வைப் பண்ணுவாங்க. ஆமாம்மா, கண்டிப்பா. அது கொஞ்சம் எனக்கு டவுட், கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா லிரிக்ஸ் அப்படி எழுதியிருக்கோம், நம்ம லிரிக்ஸ் ரைட் லாலு. ஸோ கூட டிராவல் பண்ணிக்கோ, கிட்டத்தட்ட ஒரு 15 years ஜேர்னி சேர்ந்து படித்தவர். ஸோ வந்து வைப் பண்ணி எழுதியிருக்கோம். தெரியாது ஆடியன்ஸுக்காக எப்படி இருப்பான்னு தெரியாது. இன்னொரு ட்ராக் வந்து ஆக்சுவலி ஸ்கோரில் வந்த ட்ராக், அது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வர்ற ட்ராக் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 7 minutes இருந்துச்சு அந்த ஸ்கோருக்கு. ஸோ அப்போ நம்ம பாட்டாக பண்ணுறதுக்கு சுருக்கி அது 3 நிமிஷத்துக்கு வந்துட்டேன். ஒரு ஸ்கோர் தான், ஸ்கோர் சாங் தான் அது பேசிக்கா. ஸோ டேரக்டர் இந்த படத்துக்காக என்ன எஃபோர்ட் கொடுத்துருக்காரு? பிகாஸ் இந்த கதை டேரக்டரால் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும்போது ஓகே. ஸோ அந்த டேரக்டர் எதில் ப்ளஸ்ஸாக இருக்காரு உங்களை பொறுத்தவரையும்? இவர் இந்த விஷயத்தில் பெஸ்ட். ஓகே. ஸோ இந்த ஒரு சீன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், இல்லை எல்லாரையும் எமோஷனல் ஆகும், இல்லை எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கும்னா ஒரு டேரக்டர்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸாக என்ன பார்ப்பீங்க? ஸ்டோரி பேஸு பார்க்கும்போது ஒரு வித்தியஸ்தமான ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. பட் நம்ம அது மேக் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருந்தது. இப்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு அதுதான் டைரக்டரோட கான்செப்ட் இருந்தது. പിന്നെ നമ്മളൊരു 1 week 2 weeks ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தோம். ஆக்டிங் மாஸ்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்டண்டൊക്കെ നമ്മളൊരു പ്രാക്ടീസ് வச்சுட்டு தான் பண்ணியிருந்தது. ஸ்டண்ட் இங்கேருந்து தான் டேஞ்சர் மணி. ஆனால் நம்ம பண்ணும்போது ஸ்டண்ட்னா நமக்கு எப்பொழுதுமே நம்ம கிளாசிக் படங்களெல்லாம் மலையாளத்திலும் பார்த்துருக்கு, தமிழிலும் பார்த்துருக்கு. பரதன் சார், பத்மராஜன் சார், ஃபாசில் சார், அந்த மாதிரி சிபி மலர் சார் எல்லாம் കേരളത്തിൽ இருக்குது. இங்கே பாலேந்தர் சார், பாரதிராஜ சார், അങ്ങനെ ഒരുപാട് ക്ലാസ് പടങ്ങൾ இருக்குது. പക്ഷേ ആക്ഷൻ പടம்னா நம்ம മനസ്സിൽ எப்பொழுதுமே தமிழ் மூவி தான். அப்போ ஆக்ஷன் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இங்கே தான் கொண்டு வரலாம் நினச்சி
டேஞ்சர் மணி அவர் தான் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர். இப்போ அவர் அங்கே கேரளாவில் வந்து ஒரு 2 வீக்ஸ் நம்ம ட்ரெயின் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் நியூ ஃபேஸ் தான். அப்போ அதுக்கு தான் அங்கே அந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தது ப்ரீ ஷூட்டில். இது வந்து டோட்டலாக வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் ரைட்? இல்லைண்ணா, லவ் கிடையாதுண்ணா, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான், அதான் கொஞ்சம் த்ரில்லர் மூவி தான். ஸோ இது மலையாளம் ஃப்ளேவர் அப்படிங்கும் போது வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை எந்த மாதிரி எக்ஸப்ட் பண்ணிப்பாங்க? ஏன்னா பிகாஸ் ஒரு மியூசிக் டைரக்டர்ங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் படத்தையும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்? இந்த படம் ஒரு தமிழ் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு தேட்டரிக்கலாக புல் பண்ணும்? அது அதான் இப்போ மலையாளத்தில் பண்ணும்போது இது பேசிக்காக தமிழில் பண்ண ஐடியா இருந்துச்சு. ஆனால் எனக்கு டேரக்டர் மலையாளி, அவருக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஏன்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பேசிக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் த்ரில்லர் மூவிஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்ப்பான்ல. ஸோ அது மாதிரி தான் எனக்கு அதான் தோணுது. இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் அவங்களோட ரோலை எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க? ஹீரோ அனூப் சொல்லிட்டு அவர் ப்ளே பண்ணியிருக்கான். ஆனால் பேசிக்காக அந்த ஹீரோயின் தாண்டி ஒரு படத்துல 7 கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஹீரோயின் அப்படி கிடையாது, பேசிக்காக ஒரு ஃபீமேல் தான். ஃபீமேல் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பேசிக்காக இருக்குது. இப்போ ஃபைட் சீன்லாம் எல்லாரும் ரசிக்கப்படி இருக்கும். இதில் மெயின் லேடி கேரக்டர்ஸ் இருக்குது, அவரும் ரொம்ப ஃபைட்டு பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட ரிவெஞ்ச் ஸ்டோரி ரைட்? என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஃபைட் சீன் பண்ணும்போது இந்த சீன் ஏதாச்சும் அடிபட்டுருக்கா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனில் நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ண ஃபைட் சீன்? நிறைய அடிபட்டுருக்கேன். மூக்கு அடிபட்டு பிளட் வந்திருக்கு. இங்கெல்லாம் இதாக இருக்குது, ப்ளூ கலர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஆயிடுச்சு. പക്ഷെ அதெல்லாம் ஒரு பாக்கி நம்ம என்ன முன்னாடி ஆக்ட் பண்ணும்போது நார்மல் ஆக்டிங் தான் என்ன பண்ணிருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மூவி என்னோடது. அப்போ அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரோப் எல்லாம் போட்டு பறவைகளை தொகை விட்டு பறக்க வச்சது, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு செய்திருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த ஒன்லைன் பார்க்கும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அந்த ஜானரில் எடுத்துகிட்டு வந்து தமிழ்லையும் நீங்கள் கொடுக்குறீங்கும் போது கண்டிப்பாக அது தமிழ் ஃப்ளேவர்லேயும் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து உங்களோட ப்ரொடக்ஷன்லேருந்து அடுத்த படங்கள் பண்ணணும். ஸோ நீங்களும் உங்களோட பேஷன் அடுத்த லெவல் கொண்டு போகணும் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்துட்டீங்க, ஸோ டெபியூ பண்ணிட்டு வந்தீங்க. இன்க்ளூடிங் ஒரு மியூசிக் டைரக்டராக அந்த தமிழ் படங்களில் யாரோ ஒரு படத்துக்குலாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை யார் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க? தமிழ் படங்களில் விரும்பி பார்க்குற படங்கள்? சின்ன வயசுலேருந்து ரொம்ப தமிழ் படம் பார்ப்பேன். தமிழ்னாலே கமர்ஷியல் தான். மலையாளம் சைட் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஊர் சம்பந்தம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். எனக்கு கமர்ஷியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ கமர்ஷியலாக யாரும் வந்து கேட்டால் நான் பண்ணிடுவேன். மாஸ் மசாலா அடி இடி சண்டை குத்து அதெல்லாம் ரொம்ப செம்ம எனர்ஜெட்டிக்காகவே இருக்கீங்களா பிரதர்? நீங்கள் பேசும்போது அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் இருந்துகிட்டே இருக்கு, செம்ம எனர்ஜெட்டிக்காக பேசுறீங்க. என்னோட பாசிட்டிவ் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தான். எப்போ இப்படி தான் இருப்பேன். நீங்கள் சண்டை போட்டால் நான் இப்படி சிரிச்சுட்டு தான் சண்டை போடுவேன். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல மேரேஜ் ஆகல. அப்ப சீக்கிரம் மேரேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கும் ஒய்ஃபுக்கு சண்டே வராதா? ஏன்னா எப்படி அவங்க சண்டை போட்டாலும் நீங்க சிரிச்சுட்டே அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நீங்க தமிழ் ஆர்டிஸ்டுக்கு யாருக்காச்சும் படம் பண்ணணும்னா எந்த ஆர்டிஸ்டோட படம் பண்ண விருப்பப்படுறீங்க? சார் கண்டிப்பா அவர் ஹீரோன்னா சொல்லுவீங்கல்ல, விஜய் சார். விஜய் சார் தான் போறாரு தெரியாது. அடுத்த லிஸ்ட்ல யாரு இருக்கா? ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கமல் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசிக்காக சொன்னேன் அந்த மாஸ் ஹீரோஸ் யாரெல்லாம் இருக்கோ அவர் கூட பண்ண ஆசையாக இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்ன ஆக்டர்ஸ் எல்லாம் இன்னொரு ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ நான் வந்து திடீர்னு நெக்ஸ்ட் படம் அப்படி போக முடியாது, கட்டமாக போக முடியும். நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அது எனக்கு ஒரு டேரக்டரா, தமிழ் இண்டஸ்ட்ரியோட டேரக்டரில் உங்களோட ஃபேவரட் டேரக்டராக எனக்கு முருகதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு விக்னேஷ் சிவன் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட படங்கள்லாம் வாய்ப்புகள் கிடைச்சா தரம் கண்டிப்பா. ஆனா விக்னேஷ் சிவன் சார் வந்து அனி சார் கூட தான் இருக்காங்க. அவங்க அப்படியே அவர் அப்படியே போட்டு சார். ஏன்னா காம்பினேஷன் தான் சார். இப்போ நான் நெக்ஸ்ட் படம் பண்றது என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போறது அவன் திங்கே பண்ண மாட்டான். ஏன்னா சிங்க் இருக்குல்ல, ஏன்னா வைப் பண்ணி எழுதுறது. அவனும் லிரிக்ஸ் எனக்காக தான் லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சான். விக்கியனாவும் அணிக்கு தான் லிரிக்ஸ் ஆரம்பிச்சான். ஸோ அந்த காம்பினேஷன் அப்படியே இருக்கணும் நான் நம்புறேன். அவர் வெளியே போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இந்த லீச் பொறுத்தவரையும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு படத்துல. இந்த படம் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்பவே என்கேஜ் பண்ணும். ஐ மீன் சாரி, அந்த சீன் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே என்கேஜ் பண்ணோம்னா எந்த சீன் சொல்லுவீங்க? சீனா சொன்னா அது ரிலீஸ் ஆயிடும். டைரக்டர் திட்டுவாரு, ப்ரொடியூசர் அது கூட திட்டுவாரு. பார்த்துட்டு இருக்கா நைட் பேசுவாரா இல்லையான்னு. நம்ம மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளு, கேட்க எல்லாத்தையும் சொல்லிட போறாரு யோசிச்சுட்டு சார் நான் கிளம்புறேன் சார். ஓகே, ஸோ இல்லை ஓகே. பட் இந்த ஒரு இன்டர்வல் பிளாக் அப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணாம ஒரு சீனை ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். லைக் ஒரு மொத்தமாக அது படம் சேஞ்ச் ஆகும். என்னால் சொல்ல முடியாது.
ஒரு ஏன்னா நம்ம ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக எனக்கு கொஞ்சம் நாளாக நான் பார்க்காத மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ் பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப ஆமாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. ஏன்னா ஒரு இன்டர்வெலுக்கு அப்புறம் பக்க டக்கு டக்கடான்னு போயிட்டு இருக்கும் படம். இன்டர்வெலுக்கு வரையும் கொஞ்சம் பிடிச்சி போனால் கூட இன்டர்வெலுக்கு அப்புறம் திடீர்னு அப்படியே போயிட்டு இருக்கும் படம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகே, ஃபைனலி ஒரு கொஸ்டின், ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ உள்ள மியூசிக் டைரக்டரில் இந்த மியூசிக் டைரக்டர் வேற லெவலில் வந்து மியூசிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பா? கரண்ட் ட்ரெண்டில் உங்களுக்கே தெரியும் யாராக இருக்குன்னு, அனி சார் தான். ஏன்னா நீங்களும் அன்னிருத் லுக்கில் இருக்கிறதுனால வந்து பேஸ்கட் வருதுன்றதுனாலயா? ப்ரோ தான், அனி ப்ரோ தான் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பல்ஸ் பிடிச்சி பண்ணுறது. நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும், அதெல்லாம் தாண்டி பல்ஸ் பிடிச்சி பண்ணுறாருல, அதில் அனி இப்போ கலக்கிட்டு இருக்கான். அவரோட ஆல்பத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆல்பம்னா எனக்கு கத்தி ரொம்ப பிடிக்கும். அலுமா டோலுமா ஐசாலங்கடி மாலுமா, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நேரம் பார்த்து பாண்டிங்கன்னா நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டுருவோம் அந்த லைன். அலுமா டோலுமா ஐசாலங்கடி மாலுமா தேய்ச்சி கல்லிக்குன்னா சாக்கு கிட்ட கிராக்குமா. லிரிக்ஸ் தப்பா பாடிக்க போல தெரியாது. ஓகே, எங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டீங்க, அனிருத் பாடல பாடிக்கொண்டு மியூசிக் டைரக்டரா. ஐயோ எனிவேஸ் பிரதர், ஸோ நைஸ். ரொம்பவே ஒரு இன்த்துவா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு எனர்ஜெட்டிக் இருந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் உங்களை பார்க்குறேன். விட்டேன் யுவன் சார், நான் மறந்துட்டப்ப. ஏன்னா சிந்த் டோன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்க ஒரு கட்டத்தில் எவன்டே உன்னை பெத்தான் அதில் அவர் கொண்டு குரூவ் எல்லாம் நான் காலேஜில் இருக்கும்போது ஐயோ என்ன இது எப்படிடா பண்ணுறா அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் கூட ஒரு ரைடராக தான் இருக்கு. நீங்க மலையாளம் தானே? மலையாளம் தமிழ் எவ்வளோ ஃப்ளோ தான் இருந்தேன். நான் அசோக் நகர் பில்லர் கிட்ட தான் இருக்கேன். இப்போவா போயிடுதான். சூப்பர். எனக்குமே அந்த ஒரு மலையாளிஸ் அண்ட் தமிழ் இவங்க இருவரையும் சேர்க்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு. ஸோ அது உங்களை பார்க்கும் போல நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. அண்ட் அடுத்தடுத்த படங்களும் நீங்க என்ன பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.